பார்த்து அப்படி ஸ்திரீகள்லாம் பார்த்தார். பார்த்துக்கிட்டு ஸ்திரீகளுடைய போட்டியை பார்த்துக்கிட்டு அப்போ ஹனுமார் சொல்றார், தத்ர காஷ்டிது நச்சான்யகாமாபி நச்சான்யபூர்வா வினாவரார்ஹாம் ஜனகாத்மஜாந்தாம். அவன் நாக கன்னிகைகள், எட்ட கன்னிகைகள், கந்தர்வ கன்னிகைகள் எல்லாரையும் ஒண்ணு படுக்க வச்சிருக்கான். அந்த புறத்துல ஸ்ரீ வனம் உண்டாள். ஒரே ஸ்திரீகளுடைய காடு, திவ்ய ரூபூதிகளான பெண்கள். இந்த பெண்கள்ல என்ன விசேஷம்னா, ஒரு ஸ்திரீயாவது இஷ்டமில்லாதவளை இவன் நிர்பந்தம் பண்ணி நீ வரணும்னு கொண்டு வந்தது இல்லையா. ஆமா, வீரியோபமன்னேன குணேன லப்தாக. தன்னுடைய வீரியத்தினால அவளுக்கு இஷ்டம் இல்லாமல் இருந்து நீ வரலன்னா அடிச்சு விடுவேன் அப்படி சொல்லி பிடிச்சு கொண்டு வந்தவள் இல்லையா. இன்னொரு விசேஷம் என்னன்னா, நச்சான்ய காமாபி நச்சான்ய பூர்வா வினாவரார்ஹாம் ஜனகாத்மஜாந்தாம். இன்னொரு புருஷனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சோம். அப்படி நினைச்சவனை ஜாயிச்சுன்னு வரது இல்லையா ராவணன். அவன் இன்னொருத்தனை நான் பண்ணிக்கணும்னு நினைச்சேன்னா ஓடி போகணும் அவளை. அவன் பீஷ்மர் வரைச்சு விட்டார் பாருங்க, என் தம்பிக்கு பண்ணிக்க மாட்டேன்னு. அது மாதிரி நச்சான்ய காமாபி நச்சான்ய பூர்வா, வேற இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணினவரையும் ராவணன் அழிச்சுன்னு வந்தது இல்லையா. என்ன இப்படி சொல்றே, சீதையே நாள் சீதையை தவறல்ல. வினாவரார்ஹாம் ஜனகாத்மஜாந்தாம். ஜனகனுடைய பெண்ணான சீதையை தவிர்த்து நாள். இத பார்த்துட்டு ஹனுமார் பபூவ புத்திஸ்து ஹரீஸ்வரஸ்ய யதீத்ருஷீ ராகவ தம்மபத்னி ராஜ பார்யாஹ சுஜாதமஸ்யேதி சாது புத்தே. அப்ப மகா புத்திமானான பிரம்மச்சாரியான ஹனுமாருக்கு தோணித்துதான், இவன் பாக்கியசாலியா இருந்தா இது மாதிரி சீதையும் இவனுக்கு முன்னாடியே கிடைச்சிருந்தா இவன் பாக்கியசாலி, நிறுத்துற பயில கிடைக்கலையேங்கிறார். யதீத்ருஷீ ராகவ தர்மபத்னி பபூவ புத்திஸ்து ஹரீஸ்வரஸ்ய யதீத்ருஷீ ராகவ தர்மபத்னி. ராமனை கல்யாணம் பண்ணி கொள்வதற்கு முன்பு சீதை இவனை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா அன்போட இவன் பாக்கியசாலிதான், இவனுக்கு கிடைக்கலையே என்று சொன்னாள். வியாக்கியானக்காரெல்லாம் பல அர்த்தம் பண்றாள் இருக்கு. அல்லது ராவணன் அவளாரையும் தன்னிடத்துல அன்பா இந்த ஸ்திரீகளை எல்லாம் இருக்க முடியா பண்ணிட்டு சேர்த்து வச்சுட்டு இருக்கா போல, சீதையும் ராவனோட கொண்டு போய் சேர்த்து வச்சிருந்தானே. ஆனா இவன் ஜென்மா கரையேறி போடுமே. இமாயதாராட்சசராஜபார்யா சுஜாதமஸ்யேதி சாது புத்தே. சாது புத்தியான ஹனுமாருக்கு தோணித்துதான், ராவணனுடைய ஜென்மா சபலமாயிடுமே, ராகவனையும் தேவியும் சேரும் முடியா பண்ணினால் மகாபாகியத்தை அடைஞ்சு விடுவனே, இந்த பாக்கியம் இவனுக்கு கிடைக்கலையே நினைச்சாராம் ஹனுமார். உடனே ராவணன் சயனம் பண்ணிட்டு இருக்கிற அந்த புறத்துல போய் பார்த்தார். அவன் எப்படி படுத்துட்டு இருக்காங்கிறார். அவன் அந்த படுத்துட்டு இருக்கிற அழக வர்ணிக்கிறார். மாஷராசி பிரதீகாசம் விஸ்வசந்தம் புஜங்கவத் கங்கே மஹதிதோ யாந்தே பிரசுப்தமிவ குஞ்சரம். என்னவா படுத்துட்டு இருக்கான்ங்கிறார். அப்படி உளுந்து மூட்டை கொட்டிருக்கா போல இருக்கான். பெரிய சரீரம், கருப்பு அவன், அதனால உளுந்து அவுத்து கொட்டினா போல இருக்குங்கிறார் வால்மீகி. அப்படி பாம்பு படம் எடுத்து அப்படி பெருமுச்சு விடுவேன், அது மாதிரி குரடு விட்டு இருக்கானா. விஸ்வசந்தம் புஜங்கவது. எப்படி தூங்குறான் அவன் சுகமா தூங்குற அழக சொல்றார். அதுக்கு ஒரு ஜீவனை போய் திருஷ்டாந்தம் முடிக்கிறார் வால்மீகி. கங்கே மஹதிதோ யாந்தே பிரசுப்தமிவ குஞ்சரம். கங்க மடுவுக்குள்ள தூங்குற யானை மாதிரி தூங்குறான். கங்கா ஜலம் மடு இருக்க அது ஆள் அண்டவே முடியாது. அந்த ஓரமா நதி ஓரமா ஆழமே கண்டுபிடிக்க முடியாது. அதுல போய் யானை படுத்துக்கணும். படுத்துன்னு யானை 10 நாள் 8 நாள் வந்திருக்காது. அதனால இப்பவும் மலையாளத்துல யானை வாங்குறவன் இது வெள்ளத்துல எப்படி முங்கும்னு கேட்பான். அவன் ரொம்ப ஜலத்துக்குள்ள இருக்கும்னா அந்த யானையை விலைக்கு வாங்க மாட்டான். அவன் எங்கேயாவது பார்த்தசாரதி உற்சவத்துக்கு பேசியிருப்பான். இன்னைக்கு உற்சவம் ஆரம்பம் பார்த்தசாரதிக்கு, இன்னைக்கு 2ஆம் தேதி, அங்க 10 நாளைக்கு உற்சவத்துக்கு வரேன் நிச்சயம் 60 ரூபான்னு பேசியிருப்பான் அவன். அது வெள்ளத்துல படுத்து யானா பாலாத்துல இவன் எத்தனை கல் எடுத்து அடிச்சாலும் உற்சவம் பூ வசந்தோத்சவம் அன்னைக்குதான் வந்திருக்குமே. அது அந்த யானையை வச்சு நம்ம என்ன பண்றது, சீனி போட்டு கட்டுமா? ஆகினால
அதான் அப்த பூர்த்திக்கும் அப்த பூர்த்தி கல்யாணத்துக்கு வெயில் சட்டி பூர்த்தி அன்னைக்கு அது வந்திருந்தா அது பிரயோஜனப்படுமோ? அதனால ஜலத்துக்குள்ள படுத்துன்னு தூங்குற யானையை விலைக்கு வாங்க மாட்டான். அது யானை ஜலத்துல தூங்க ஆரம்பிச்சதுன்னா ஆனந்தமா தூங்குமா. அது மாதிரி ராவணன் தூங்குறானா நிர்விச்சாரமா. கங்கே மகதி தோயாந்த பிரசுத்தமிவ குஞ்சரம். அதோட கூட இவன் சந்தனம் பூசிட்டு இருக்கானா அது எப்படி இருக்குங்கிற வால்மீகி. திவ்யமான ஷஹப்பு சந்தனம் பூசிருக்கான் உடம்பு முழுமையும். ஆச்சரியமான சந்தனம் பூசின்னு படுத்துட்டு இருக்கானாம் ராவணன். 2 கையாம் 1 தலையாம். பார்த்தா என்னமா இருக்குன்னா அந்த சந்தனத்தை பூசின்னு வாங்க படுத்துட்டு இருக்கிறத பார்த்தா 2 கையிலையும் 10 விரல்லையும் மோதிரம் போட்டு அந்த படுக்கையில கிடக்காம். மந்தரஸ்யாந்தரே சுத்தௌ மந்தர பருவத்துல 2 அஞ்சுல பாம்பு கோபத்தோட தூங்குறா போல இருக்கான். இந்த 2 கையையும் பார்த்தா சந்தனம் எல்லாம் பூசிட்டு பார்த்தா பாம்புனுடைய உடல் மாதிரி இருக்கான். இங்க 5 விரல்களையும் பார்த்தா 5 தலையா இருக்கான். அந்த மோதிரங்கள் எல்லாம் பார்த்தாக்க அந்த ரத்னம் வச்சிருந்த நாகம் போல தோன்றுதான். மந்தரஸ்யாந்தரே கோபத்தோட கூட 2 5 தல பாம்பு தூங்குவது போது இருக்காம் மந்திரமலையில். அது மாதிரி கண்டாளாம். இன்னும் என்ன மாதிரி காணாள். சவிருட்சலதகுன்மாட்யம் மந்தரம் சவிருட்சவனகுன்மாட்யம் பிரசுப்தமிவ மந்தரம். குடியும் செடியும் மரமும் புதரும் உள்ள மந்திர பர்வதம் வந்து தூங்குறதோன்னு தோன்றுதான். ஆமா, இவன் தலையும் இவன் கேசமும் கைகளும் இவன் கட்டின்னு இருக்கிற வஸ்திரம் இது எல்லாத்தையும் பார்த்தா மரம் கொடி செடி இதோட கூட மலையே மந்திர மலையே வந்திருக்கோன்னு தோன்றுதான். அப்படி சித்திரம் பண்ணிட்டு இருக்கானாம் ராவணன். சுப்ரமான படுக்கையாம். ஹனுமார் பார்த்து ஆச்சரியப்படுறாரு. பிரம்மச்சாரி பார்த்து ஆச்சரியப்படுற படுக்கையாருன்னா அது எப்படி இருக்கணும் பாருங்க. அப்படி ஆச்சரியப்படுறாரு ஹனுமார். எல்லாம் புண்ணிய விசேஷம். நல்ல சயனம் இனம் நல்ல காத்து நல்ல வசதி அதுக்கெல்லாம் கூட தானேன போகி போகினார் விதுரர். அப்படி ஏழைகளுக்கு கொடுத்தவன் தான் நல்ல நல்ல வசதியான சௌக்கியங்கள்லாம் இருக்கும் விட்டார். அவன் மேதாவி ஆகணுமேனா பெரியவாளை போய் சேவிக்கணும். மேதாவி விருத்த சேவையா தானேன போகி போகி மேதாவி விருத்த சேவையான்னு விதுர நீதியில. திவ்ய போகங்களை அனுபவிச்சு திவ்யாபரணங்களுடன் தூங்கிட்டு இருக்கான